பதிவேடு குற்றவாளியில் இருக்கிற டாப்பில் இருக்கிற A+ கேட்டகரியில் இருக்கிற ரவுடியை வச்சு கொலை பண்ணிவிட்டு நான் ரவுடின்னா இப்போது வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான், நானும் ரவுடி, நானும் சமமாக நின்று பேசுகிறேன், எல்லாரும் பார்த்துக்கோ, இன்றைக்கி நான் ஜெயிலுக்கு போகிறேன், நானும் ரவுடி. மயிலாப்பூரை விட்டு வெளியே வராத ஆள். கடைசியில் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்கு அசோக் நகரில் போயிட்டு ஒரு இடத்துல போய் காசு வாங்குறப்போ இறங்கி 40 வெட்டு வெட்டுறாங்க. 40 வெட்டு. அப்போ அந்த அளவுக்கு படுகொலை செய்ய அவளுக்கு எவ்வளோ மோட்டிவேஷன் இருந்தால் ஒரு நபரை 40 வெட்டு வெட்டி முகத்தை செரித்து உடம்பு எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னா, அப்போ இந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கணும், இவன் ஒரு அயோக்கியன். அதாவது சடங்குக்கு வந்து காசு கொடுக்கறது, சாவுக்கு வந்து காசு கொடுக்கறதுன்னா அவன் பதுங்கிறதுக்கு ஒரு இடம் கேட்குறான். அவனை போலீஸில் காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு உனக்கு 10 ரூபா கொடுக்குறான். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.